பீஸாக வெட்டி குக்கரில் தண்ணி அடியில் ஊற்றிருக்கேன். 2 சொம்பு தண்ணி ஊற்றி மேலே வச்சுக்கணும். தட்டில் இது பாருங்கள், தட்டில் இப்படி மேலே வச்சுக்கணும். அடியில் தண்ணி இருக்கும். நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரியே தான். இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அப்புறம் எடுத்து பார்க்கலாம். இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, சூப்பராக மழை பெஞ்சிட்ருக்கு சென்னையில். அதுக்கு தகுந்த மாதிரி காரசாரமாக செஞ்சு சாப்பிட்லாம். வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இட்லி குக்கர் தண்ணி நல்லா ஒரு 4 சொம்பு தண்ணி ஊற்றி வச்சுட்டு நான் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அப்புறம் எடுத்து பார்க்கலாம். மூடி போட்டுடலாம். நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்க்கலாம். நல்லா டைட்டாக ஃபுல்லாக போட்டாச்சு. ஃபுல்லாக வச்சுருக்கோம். நல்லா வேகட்டும். அப்புறம் எடுத்து பார்ப்போம். அதுக்கு முன்னே ஈஸ்வரி விலாக என் சேனலுக்குள்ளே போய் ஸ்பெஷலாக என்ன செய்யலான்னு பார்க்கலாம். மழை பெய்யுது சென்னையில். நல்லா காரசாரமாக குச்சிக்கிழங்கு, ஆலிவெள்ளி கிழங்கு வச்சு என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இது வேகட்டும். இந்த சேனல் பார்க்குறவங்களுக்கு